இந்த 2025 சம்மருக்கு நீங்க புது ஏசி வாங்க போறீங்களா? இப்ப நான் சொல்லப் போற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து தொடர்ந்து பாருங்க. ஒவ்வொரு வருஷத்தோட நம்ம வந்து சம்மர அடையும்போது, போன வருஷம் நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் ரொம்ப கொடூரமா இருக்குது அப்படின்னு சொல்ற மாரி தான் இருக்குது. சம்மர்ல இருக்கக்கூடிய இந்த வெயில சமாளிக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபேன், ஏர் கூலர் இந்த மாரி வசதிகள் இருந்தாலும், ஏசி செய்யக்கூடிய வேலைய வந்து இந்த 2 விஷயங்களும் செய்ய முடியாது. சிலர் வந்து இந்த சம்மர்லயாச்சும் நம்ம வந்து ஏசி வாங்கி ஃபிட் பண்ணிறணும். நம்மளால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருப்போம். அப்படி எதுவும் நீங்க வந்து பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏசி வாங்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து தெரிய வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல ஏசி போட போறோம், எந்த ரூமுக்கு வந்து போட போறோம், அந்த ரூமோட சைஸ் என்ன, கெபாசிட்டி என்ன, அந்த ஏசியோட கெபாசிட்டி என்ன, எத்தனை டன்ல வந்து நம்ம வாங்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுடைய ரூம் வந்து 120ல இருந்து ஒரு 140 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 டன் ஏசி வந்து போதுமானது. இதுவே வந்து 150ல இருந்து 180 இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1.5 டன் வரை நம்ம வந்து ஏசி வந்து போட்டுக்கலாம். இல்ல அதுக்கும் மேல ஒரு பெரிய சைஸ் பெட்ரூமோ இல்ல ஹாலோ இருக்குது அப்படின்னா, அதாவது உதாரணத்துக்கு 180ல இருந்து ஒரு 240 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படின்னா ஒரு 2 டன் ஏசி போறது ரொம்பவே சிறந்தது. இரண்டாவதா முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டார் ரேட்டிங். நம்ம வந்து இதுக்கு தனியாவே வீடியோலாம் போட்டிருக்கோம். இந்த ஸ்டார் ரேட்டிங் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த ஸ்டார் ரேட்டிங்னால நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எனர்ஜியும் பணமும் வந்து ரொம்பவே மிச்சமாகும். அதனால 3 ஸ்டார் இல்ல எபோவ் 3 ஸ்டார் நீங்க வந்து ஏசி வாங்குற மாதிரி பாத்துக்கங்க. அடுத்ததா ஏசிலே வந்து 2 ஏசி இருக்கு. விண்டோ ஏசி இப்ப பெரும்பாலும் நம்ம வந்து யூஸ் பண்றது கிடையாது. ஸ்பிளிட் ஏசி தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப ஸ்பிளிட் ஏசில நமக்கு வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா இன்வெர்ட்டர், நான் இன்வெர்ட்டர் சொல்லி 2 டைப் வந்து வருது. இதுல நம்ம நான் இன்வெர்ட்டர் ஏசியை கம்பேர் பண்ணும்போது இன்வெர்ட்டர் ஏசி வந்து ஒரு 3000 இருந்து 5000 வந்து கூடுதலா இருக்கும். இப்படி நம்ம கூடுதலா பணம் கொடுத்து அந்த இன்வெர்ட்டர் ஏசியை வாங்கும்போது நமக்கு வந்து கூலிங் கெபாசிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கும். கூலிங்கோட ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். நமக்கு வந்து ஃபாஸ்ட் கூலிங் வந்து கிடைக்கும். இந்த விஷயங்கள்லாம் பாத்துட்டீங்க அப்படின்னா அடுத்ததா நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து பிராண்ட். நல்ல பிராண்ட், மார்க்கெட்ல நல்ல பிராண்ட் இருக்க ஏசியா பார்த்து நீங்க வந்து வாங்கணும். இப்படி ஒரு நல்ல பிராண்டா பார்த்து நம்ம வந்து வாங்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வாரண்டில இருந்து, குவாலிட்டில இருந்து, ஃப்ரீ சர்வீஸ்ல இருந்து, அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து ஃபிட்டிங் சார்ஜஸ் முதற்கொண்டு நமக்கு வந்து அந்த டீலர்ஸே வந்து பண்ணி கொடுப்பாங்க. சரி, நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களும் பார்த்துட்டீங்க, நல்ல பிராண்ட் ஏசி வாங்கிட்டீங்க, ஃபிட் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம வந்து வெறுமனே ஏசியை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு போகாம இல்லாம ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க வந்து ஏசியை வந்து கிளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால நம்ம நல்ல பிராண்ட் ஏசி வாங்கும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் சென்டர் வந்து நமக்கு வந்து அதிகமா இருக்கும். அந்த சர்வீஸ் அவைலபிலிட்டி வந்து நிறைய இருக்கும். அடுத்ததா சொல்லக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒவ்வொரு சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து இந்தியாவில் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சில இடங்கள்ல வெப்பம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் கூலிங் ஏசி வந்து நம்ம சூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து காற்று மாசு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு டெல்லி, என்சிஆர்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து காற்றோட மாசு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து நம்ம வந்து ஃபில்டர் வந்து நல்ல ஃபில்டர் உள்ள ஒரு ஏசியா பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. இப்போ சொல்ல போற டிப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏசியை வந்து நம்ம வெயில் காலத்துல மட்டும் கூலிங்க்கு மட்டும் பயன்படுத்தாம அதே ஏசியை வந்து நம்ம வந்து குளிர்காலத்துல அறையை வந்து வெப்பமா வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற மாதிரியான ஏசியா வந்து பார்த்து வாங்குறது நல்லது. அடுத்ததா கடைசியா சொல்ல போற டிப்ஸ் என்ன பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்மார்ட் ஏசி சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுலயுமே நிறைய பலன்கள் இருக்கு. நம்ம ஏன் ஸ்மார்ட் ஏசி பக்கம் போகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து வாய்ஸ் கமாண்ட் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் நம்மளோட ஏசியை வந்து நல்லா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்மளோட செல்போன்லயே வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். நமக்கு வந்து எவ்வளவு நேரம் வந்து ஏசி ரன் ஆகுது, எவ்வளவு எனர்ஜி கன்சப்ஷன் ஆகுது, எவ்வளவு வந்து அமௌண்ட் வருது, இப்படின்னு சொல்லி பல பயன்கள் வந்து இந்த ஸ்மார்ட் ஏசி இருக்கு. நம்மளால அந்த ஈவன் மொபைல்ல வந்து நம்மளோட அந்த ஏசியை வந்து செட்டப் பண்ணி வச்சுக்க முடியும். புதுசா ஏசி வாங்க போற உங்க ஃப்ரெண்ட்ஸ், உறவினர்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.